நேயர்களே, இந்த பதிவில் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல். என்ன அப்படின்னா, கன்னி ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்ல, உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் என்ன செய்றாங்க? வேகமா வளரணும், சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், காரு வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இதைத்தானே யோசிக்கிறீங்க? எல்லாரும் இதைத்தான் யோசிப்பாங்க, எல்லாரும் இதைத்தான் தேடுவாங்க. இப்போ கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் லைஃப்பில் வீடு கட்டலை, பணம் சம்பாதிக்கலை, கார் வாங்க முடியலை அப்படின்னு கவலைப்படக்கூடிய நபர்கள், தொழில் செய்யலை, நல்ல நேரம் பார்க்கல, சரியான தொழிலை தொடலை, இப்படி யோசிச்சிங்களா? இல்லைல்ல. விதியை மதியால் வெல்லவே இல்லையே. விதி மதி. நம்ம புத்திசாலித்தனம், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய திறமை, இதை காட்டினாதாங்க பணம். இது மட்டும்தான் பணம் தரும். சீக்கிரத்தில் முன்னுக்கு வரலாம். ஏங்க இதுதான் எங்கிட்டே இருக்க, அப்புறம் ஏன் ஜெயிக்கலை? 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷமாக ஒரு தொழிலை செய்கிறேன்னு ஜெயிக்கவே முடியலன்னா அது தப்பான தொழில், உனக்கு செட் ஆகாதான தொழில். அந்த தொழிலுக்கு உனக்கும் ஒரு காந்தம், மேக்னெட் இல்லைன்னு தானே பொருள். புரிஞ்சு செயல்படணும். கன்னிராசினா என்ன? இப்போ கன்னிராசிக்காரங்க யாராவது பொம்பளை பின்னாடி சுற்றுவேன் அல்லது ஆம்பளை பின்னாடி சுற்றுவான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். கன்னிராசிக்காரன் ஒன்றும் ரகசியமான உறவெல்லாம் வச்சிருப்பான் சொல்லுவாங்க. கன்னிராசியில் பிறந்த கலைநயம், கவர்ச்சியாக பேசுறது, அற்புதமாக எழுதுறது. புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கல்ல நீங்கள். புத்திசாலியில் பயங்கர புத்திசாலித்தனம். எப்பவுமே அமிர்தம் கூட மிஞ்சினால், அளவுக்கு அதிகமானால் நஞ்சாக மாறும். அந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை பெண்களை கவர்வதில் காட்டக்கூடாது, ஆண்களை கவர்வதில் காட்டக்கூடாது, கவிதை பேசுறதுல காட்டக்கூடாது. புத்திசாலித்தனத்தை தொழிலுக்குள்ள காட்டணும், அதோட வளர்ச்சிக்குள்ள காட்டணும், குடும்ப சந்தோஷத்துக்குள்ள காட்டணும். விதியை மதியால் வெல்லணும்.